நாட்கள் விரதம் இருந்து நோன்பு காப்பார்கள். நோன்பு காத்த அந்த துணியை பெட்டியில் வைத்துக் கொண்டு வர மாட்டார்கள் நண்பர்களே, கையில் மடியில் வைத்துக் கொண்டு வந்து போற்றுவார்கள். இதோ 10 தலைமுறைகள் ஆகிவிட்டது. உலகத்தின் எந்த பெரிய பணக்கார முஸ்லீமும் கொண்டு வந்து ஒரு துணி கொடுத்தால் கல்லறையின் மீது வைத்து வழிபட்டு விட்டு அந்த கணமே எடுப்பார்களே தவிர அதில் போர்த்துவதற்கு நகூர் ஆண்டவருக்கு, சகூலமீது என்கிற நகூர் ஆண்டவருக்கு பழனியாண்டி பிள்ளையின் பச்சை துணிதான். இந்த உறவை எவராலும் முடிக்க முடியாது. இந்த உறவை எவராலும் முடிக்க முடியாது. நாகூர் ஆண்டவருக்கும் பழனியாண்டி பிள்ளை குடும்பத்திற்கும் என்ன உறவோ அந்த உறவு தான் திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கும் சிக்கந்தருக்கும். தேவையற்ற புகழ்ச்சியை தமிழன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அதை நிராகரிப்பான். அது மட்டும் இல்லை, அன்னை பற்றி பேசுகிற அவதூறுகளை தமிழன் பொருட்படுத்தவே மாட்டான். மாறாக மழை போல அறத்தை பின்பற்ற வேண்டும் தமிழன் கடமை. மழை வீடு பார்த்து பெய்கிறதா, நிலம் பார்த்து பெய்கிறதா, ஊர் பார்த்து பெய்கிறதா? பெய்த பிறகு நீ ஏதாவது திரும்ப கொடுப்பாய் என்று பெய்கிறதா? மழை இல்லாவிட்டால் வாழ முடியுமா? விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்ற ஆங்கே பசும்புல் தலை காண்பது அரிது. ஒரு மழை துளிதான் 2000 வருஷத்துக்கு முன்னால பாடிட்டான். அந்த மழை எதையும் எதிர்பார்ப்பதில்லை. அதனாலதான் மாமழை போற்றுதும் என்று நம் தமிழர்கள் அதை பாடினார்கள். விசும்பின் துளிவின் அல்லால் மற்றால் பசும்புல் தலை காண்பது என்று வான் சிறப்பு பாடினான் வள்ளுவன். ஆண்டாள் பாடுகிறாள் திருப்பாவையில் நோன்பில், ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் கொடு புக்கு முகந்து ஆர்த்தி ஏறி பாழியந்தோளுடைய பத்மநாபன் கையில் என்று பாடுகிற போது கடல் நீர் தான் ஆவியாகி மேலே போய் என் கண்ணனை போல் கரிய மேகமாகி மழை பொழிகிற